நன்மை செய்வோருக்கு கை கொடுக்க தயாராக இரு. யாரிடத்திலும் கோபம் கொள்ளாதே. அன்பை பிறரிடம் காட்டு. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. அதனால் முதலில் உன்னிடத்தில் நம்பிக்கை வை. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தோல்வி இல்லாத வாழ்வில் பயன் உண்டாகாது. வாழ்வின் சுவையே போராட்டத்தில்தான் இருக்கிறது. சமநோக்கும் அமைதியும் கொண்டவன் கடுமையான பணிகளையும் திறம்பட முடிக்கும் ஆற்றல் பெற்றிருப்பான். பிறருக்காக செய்யும் சிறு முயற்சியிலும் கூட உள்ளத்தில் அளப்பரிய சக்தி உண்டாகிவிடும். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய மனதால் நினைத்தாலும் தர்மம்தான். அதுபோல தீமையை நினைத்தாலும் பாவம்தான். செய்த தவறுகள் உனக்கு வழிகாட்டும் தெய்வங்கள் என்பதை புரிந்துகொள். எனவே துன்பத்தையும் வாழ்த்த பழகு. ஆயிரம் நூல்களை கற்ற பண்டிதனாக இருந்தாலும் அடக்கம் இல்லையேல் சிறிதும் பயனில்லை. மற்றவர்களை இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் இருக்கும் கெட்டதை எண்ணி வருந்தாமல் நம் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை போக்க முயற்சி செய்யுங்கள். மனக்கட்டுப்பாடு மகத்தான ஆற்றலை உண்டாக்குவதற்கு மிக்க துணையாக இருக்கும். பலவீனத்திற்குரிய பரிகாரம் எப்போதும் வலிமையை குறித்து சிந்திப்பது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். அதுபோல இளமை காலமே உழைப்பதற்கு ஏற்ற காலம்.